ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போறது எப்படிரா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்துல வெவ்வேறு நபர்களோட லைஃப்ல நடக்கிற சம்பவங்களை காட்டியிருக்காங்க. அதாவது ஒரு அரசியல்வாதி ஒரு காரணத்துக்காக ஒரு சின்ன பொண்ணை கடத்துறாரு. அவர் எதுக்காக அந்த பொண்ணை கடத்தினாரு, இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ஒரு நபர் தொடர்ந்து நிறைய பேரை லவ் பண்றாரு. பட் அந்த லவ் எல்லாமே ஃபெயிலியர் ஆகுது. அதனால அவரு ஒவ்வொரு லவ்வும் ஃபெயிலியர் ஆகும் போதும் சூசைட் அட்டென்ட் பண்ணி அவரோட ஃப்ரெண்டையும் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காரு. இன்னொரு பக்கம் ஒரு லவ்வர்ஸ் வீட்டை விட்டு ஓடி போக ட்ரை பண்றாங்க. அடுத்து ஒரு பொண்ணு அவங்களோட லவ்வர் கூட ஒன்னா இருக்காங்க. அத அந்த பொண்ணோட அப்பா பாத்துருந்தாரு. இதுக்கப்புறம் இவங்களுக்கு என்னாச்சு, அடுத்து ஒரு எம்எல்ஏவை ஒரு சிலர் போட்டு தள்ள முடிவு பண்றாங்க. அடுத்து ஒரு ரவுடிய 2 பேர் கடத்தி கொண்டு போறாங்க. இப்படி படத்துல உள்ள பல கதைகளும் ஒரு கட்டத்துல ஒன்னா இணையுது. இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், படத்தோட ஸ்டோரி ஹைப்பர் லிங்க் ஸ்டோரிக்கு ஏத்த மாதிரி இருக்கு. படத்துல நடிச்ச எல்லாருமே ஓகேவா நடிச்சிருக்காங்க. படத்துல உள்ள ஒரு சில காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. குறிப்பா சொன்னா, படத்துல ஒரு நபர் தொடர்ந்து நிறைய பேரை லவ் பண்ணுவாரு. அதுல ஒவ்வொரு லவ்வும் ஃபெயிலியர் ஆகும்போது சூசைட் அட்டென்ட் பண்ணுவாரு. அப்பவும் போல என் சாவுக்கு யாருமே காரணம் இல்லைன்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதி வச்சிருப்பாரு. அதெல்லாம் நல்ல காமெடியா இருக்கு. படத்தோட பிஜிஎம், சினிமாட்டோகிராஃபி ரெண்டுமே ஓகேவா இருக்கு. மற்றபடி இந்த படத்துல பிளஸ் சொல்றதுக்கு பெருசா எதுவுமே இல்ல. இந்த படத்தோட மைனஸ், படத்தோட ஸ்டோரி நல்லா இருந்தாலும் அதை ஸ்கிரீன் பிளேல பிரசன்ட் பண்ண விதம் சுத்தமா சரியில்லை. படத்துல உள்ள ஸ்டோரி எல்லாத்தையும் ஒன்னா இணைச்ச விதமும் சுவாரஸ்யமா இல்ல. ஏதோ எல்லாத்தையும் ஒன்னா இணைக்கணுமே நினைச்ச மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி இந்த கதைகள் எல்லாத்தையும் இணைச்சதுக்கு அப்புறம் நடக்கிற விஷயங்களை காமெடியா கன்வே பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. பட் அது சுத்தமா ஒர்க் அவுட்டே ஆகல. சொல்ல போனா அந்த சீனை மட்டும் 20 நிமிஷத்துக்கு மேல எடுத்து வச்சிருக்காங்க. அது ரொம்பவே லைங்கா இருக்கு. படத்துல உள்ள பாட்டும் சரியில்லை. அது பிளேஸ் பண்ணப்பட்ட இடமும் சுத்தமா சரியில்லை. படத்துல உள்ள ஒரு சீன்ல ஒரு நபர் ஒருத்தரை கத்தியால குத்தி கொலை பண்ணிட்டு அந்த கத்தியை கிளீன் பண்ற சீன்லாம் முகசொலிக்க வைக்குது. படத்துல நடிச்ச எந்த கேரக்டரையும் ரைட்டிங்ல சரியாவே டிசைன் பண்ணல. சொல்ல போனா எல்லா கேரக்டரும் ஏனோ தானம் தான் எழுதி எடுத்து வச்சிருக்காங்க. இந்த படத்தை ராஜேஷ் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல முருகதாஸ், விஜய் முருகன், பிரதீப் இன்னும் பலர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமா கேட்டா, ஒரு பிலோ ஆவரேஜான காமெடி டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.